வணக்கம் நண்பர்களே. நீங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி அதில் ஒரு லைக் பட்டன் இருக்குது பாருங்கள். அதை அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள். முக்கியமான எபிசோடு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. எவ்வளோ சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கோம், காமெடி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்க. எட்டி எவ்வளோ சீரியஸாக போய்கிட்டு இருக்கு, நீ என்னடி சிரிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல மாமியார் இனி பட போற பாட்டை நினைச்சு பார்த்தேன்னா சிரிப்பா வந்துட்டு நான் போகல. நான் சிரிக்க கூடாதுன்னு நினைச்சேன் மாமியாரே, நான் போக மாட்டேன். அப்படியே நான் போகணும்னா இவ்வளவு கூட வரணும். சிரிச்சது ஒரு குத்தமாயா? சிரிச்சது குத்தம் இல்ல, நேரங்காலம் தெரியாம சிரிச்ச பாரு, அது குத்தம் தான். இந்த ராணி பையவள வந்தாதான் நான் போவேன். நிறைய வாட்டி பிடிச்ச மருமவான்னு சொன்னியே, கோத்து விடுதியே. நான் சிக்க போறேன், உனக்கு கக்கப்பு கக்கப்பு சிரிப்பு வருது. நான் கக்கப்பு கக்கப்புன்னு சிரிக்கலத்தே, இப்படி வந்து லைட்டா தான் சிரிச்சேன். கக்கப்பு கக்கப்புன்னு சிரிச்சுக்கிட்டு என்ன பேச்சு பேசுற நீ? இசை நான் இவா இல்லாம போக மாட்டேன். வழி இல்ல, நீ போய் தான் ஆகணும். இசை வேண்டாம் இசை, அது சிரிக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். பக்கா நீங்க சும்மா சும்மா காத்து விடாது. என்ன கக்கப்பு கக்கப்புன்னு சிரிச்சுக்கிட்டு வேண்டி பேச்சு? இசை அதெல்லாம் முடியாது, இவ வந்தாதான் நான் போவேன். இவள கூட கூட்டு போனா உங்க சொதப்பி விட்டுற மாட்டா? இப்ப நான் தான் சொதப்புவேன். இவ கூட வந்தாதான் அதை சரி பண்ண முடியும். இவ இஷ்டத்துக்கு ஏதாவது உளருவா, அதை வச்சு நான் மேட்ச் பண்ணிடுவேன். இல்ல இல்ல, இது வரைக்கும் எனக்கு அந்த ஐடியாவே இல்ல. இவளை கூட்டு போனா மட்டும் தான் சரியா இருக்கும். இவ யாருன்னு தெரிஞ்சதுன்னா நல்ல நேரம் தோற பையனுக்கு முறப்படி வச்சு கல்யாணம் முடிக்கல, முடிச்சிருந்தாதான் பிரச்சனை. நல்ல நேரம் கூட்டிட்டு ஓடி வந்தான். அவனை கூட்டிட்டு வந்தான். நான் பாட்டுக்கு தெரியல விளையாட்டு சாமான வச்சு எப்படி விளையாண்டுட்டு இருந்தேன். இங்க வாமான்னு கூட்டிட்டு போய் வீட்டுல கொண்டு தூக்கி வச்சுட்டியே. நீங்களா பேச வேண்டியதா? நாளா எங்க எப்படி இருக்க வேண்டியவா தெரியுமா? என்ன பிளாஸ் பாக்கா? ஆமாட்டி, எங்க மாமா வந்து எப்படி தூக்கிட்டு வந்தாருன்னு நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கோம். நினைச்சு பாருங்க என்னை எப்பெல்லாம் சொல்லி தூக்கிட்டு வந்தா தெரியுமா? இந்த ஆட்சி குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த எப்பட எப்படியோ சோர்கறி எல்லாம் பொங்கி வச்சாச்சு. கஷ்டப்பட்டு சோர்கறி எல்லாம் பொங்கியாச்சு. எல்லாத்தையும் மூடி பறிச்சு வைப்போம், இல்லைன்னா ஆடு மாடு தட்டி விட்டுட்டு போயிடும். சோறு கறி குழம்பு எல்லாம் வச்சாச்சு. இனி விருந்து வைக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. என் மிக்ஸி கப் எங்க வச்சேன்? அங்க மேல இருக்குதோ. அடிக்கடி மேல தூக்கி வச்சதே. எப்போ எப்போ என்னமா சுவார்கறி எல்லாம் பொங்கிட்டே? அப்படி பொங்கிட்டேன்பா. எப்போ ஒரு குட்டி சேர் ஒண்ணு வாங்கி தரியா போ? ஏமா அது மட்டும் தான் இப்ப இல்லையாமா? ஆமாப்பா, ஒரு குட்டி சேர் ஒண்ணு வேணும். அது இப்ப சந்தைக்கு போகும்போது வாங்கிட்டு வந்திருப்பா. சரிம்மா. அம்மா எங்கப்பா? அவன் சுவார்கறி பொங்கிட்டு இருக்கா. அப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நீ சோறு பொங்கி நீ சாப்பிட்டுக்க தங்கம். கஷ்டப்பட்டு சோறு பொங்கிட்டு இருக்கேன். அம்மா அங்க யாருக்கா பொங்கிட்டு இருக்காங்க? ஏமா நீ பொங்கி நீ நல்லபடியா விளையாடு தங்கம். எப்ப நான் கஷ்டப்பட்டு பொங்கிட்டு இருக்கேன்லப்பா. சரி நீ கஷ்டப்பட்டு பொங்கு. எப்படிதான் கரையத்த போறனோ தெரியல. எப்பா என்ன சோறுகறி வாங்கிட்டு இருக்கேன் தெரியுமா? என்னமா சொல்லுத? கூட்டு குழம்பு பொரியல் எல்லாம் வச்சுட்டோம்ல. எல்லாம் வச்சுட்டேன். உனக்கு வாங்கி கொடுத்த பண்டம் பத்திரத்துக்கு வீட்டுக்கு 4 பொருளை வாங்கி வச்சிருக்கானா? போய் உள்ள வாங்கி வச்சிருக்க பொருளை பாரு. எல்லா பத்திரமும் கரெக்டா இருக்கா? 1 2 எல்லா பத்திரமும் கரெக்டா இருக்கு. சரி தங்கம், மழை வர மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து உள்ள பறிக்க வை. அதெல்லாம் நான் பாத்துக்கிடுவேன்ப்பா. சரி அப்போ அந்த டீ கடை வரைக்கும் போயிட்டு வரேன். எப்பா எனக்கு அப்படியே ஒரு பச்சை வாங்கிட்டு வந்திருப்பா. சரி தங்கம். எப்பா அப்படியே ஒரு முட்டைக்கோஸ் வாங்கிட்டு வந்திருப்பா. சரிம்மா. எப்பா அப்படியே ஒரு சுச்சி வாங்கிட்டு வந்திருப்பா. என்னப்பா? இல்ல மொத்தமா என்னென்ன வேணும்னு சொல்லிட்டுனா அப்ப இருந்து வாங்கிட்டு வந்துருவேன். சரிப்பா, ஒரு பச்சிப்பா, ஒரு சுச்சியம்பா, அப்புறம் ஒரு முட்டைக்கோசுப்பா. எப்போ 2 பரோட்டா வாங்கிறாதப்பா, 5 பரோட்டா வாங்குப்பா. இவள கெட்டிக்க போறவே எந்த சீமையில இருக்கானோ தெரியல. இப்போ 2 பரோட்டா வாங்கிட்டு வந்துடாதப்பா, 5 பரோட்டா வாங்குப்பா. சரிம்மா, கடனை உடனே வாங்கியாவது கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும். என்னப்பா சொன்ன? இல்லமோ 5 பரோட்டா போதுமா? எப்படி போதுப்பா, வேற என்ன பிற பாத்துக்கலாம். எப்போ சாலில கொஞ்சம் நிறைய வாங்கிருப்பா. எதுக்கு மொத்தங்க? வீட்ல அம்மா தோசமா இருக்குன்னா அதை 2 சுட்டு தின்னுடுறோம்ல, அதுக்கு தான். இப்போ கோணம் நினைச்சுக்கலாம் இருந்துருங்க. சரிம்மா தங்க, சரிம்மா. சப்போ முடியலையே. இவ கிட்டிக்கு எந்த சீமையில இருக்கானோ தெரியல. இவ வண்டம்லாம் தெரிஞ்சதுன்னா அவன் தலை தெரிக்க ஓடிடுவானே. என்னம்மா? குறுக்கால போஸ்ட் கம் இருக்கு, முட்டிராதப்பா. உன்னை நான் காப்பாத்தினேப்பா. சொல்லிக்கிட்டே இருக்கேன், எங்க அப்பா போஸ்ட் கம்ப்ளே போய் தான் முட்ட போறாங்க. இல்லம்மா, நான் எதுக்கு போஸ்ட் கம்பள முட்டணும்? உன்னை கெட்டிக்க போறவன் தான் முட்டணும். அப்ப என்ன சொல்லிட்டு போறாவ? சோறு பொங்கியாச்சு, பாயாசம் ஏதாவது வச்சதானே நல்லா இருக்கும். வீட்டுல போய் மண்டான எடுக்க போலன்னா அம்மா கையை தரிச்சிருவா. என்ன பண்ண?
சரி இருக்கவே இருக்க ஆத்துமணி கலக்கி பாயசம் வச்சிருவான். நீ ஏன் எங்க வீட்டுக்கு வரக்கூடாது? அத்தி என் விளையாட்டு சாமான கண்ணு போட்டுருவாள. இசை நீ ஏன் எங்க வீட்டுக்கு வரக்கூடாது? எதுக்கு இந்த விளையாட்டு சாமான்லாம் புடுங்கிறதுக்கு, சேர்ந்து விளையாடுறதுக்கு. அந்த அரமனை வீட்டுக்கா? எஸ். நீ ஏன் அந்த அரமனை வீட்டுக்கு வரக்கூடாது? எல்லா விதத்துலயும் அந்த வீட்டுக்கு பொருத்தமானவா நீ ஒருத்திதான். நீ மட்டும்தான் பொருத்தமானவா. தெரிஞ்சு போச்சு. என் விளையாட்டு சாமான்லாம் ஆட்டை போடுறதுக்கு நான் தான் பொருத்தமானவன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்படித்தான் அன்னைக்கு அங்க வர சொன்னா நான் விளையாட வந்தேன். 2 பொருத்தம் காணவே இல்ல. வட்டி மதுரை மாத்தாரு அரமனைக்கு வரியா? அன்னைக்கு இப்படித்தான் இன்றைக்கு வான்னு கூட்டு போனேன். ஐஸ்கிரீமும் ஜூஸும் தருவான்னு சொன்னேன். ஒரு குண்டப்ப பையன்கிட்ட என்ன மாட்டி விட்டுட்டேன். குண்டப்ப பையனா? குண்டப்ப பையனா? ஆமா, ஒரு குண்டப்ப பையன்கிட்ட என்ன மாட்டி விட்டுட்டேன். அப்பா அவன் கேள்வி கேட்குங்க பேர்ல அம்மா அவிய முடிச்ச மொழி எல்லாம் பார்த்து நான் பயந்து போயிட்டேன் தெரியுமா? 2 நாள் நான் தூங்கவே இல்ல. என்னம்மா பேசினவ தெரியுமா? என்ன டீச்சர் இது? அதான் ஒரு குண்டா இருப்பாவல அவிய கூட டாக்டர். ஆகா இவளை யாருக்கு கோத்துள்ளன்னு பார்த்தேன். இவளை வாய் தந்துட்டா. நீ எங்க வீட்டுக்கு பொருத்தமா இருப்ப. எப்பா அந்த வீட்டுல அந்த குண்டப்ப இருக்காவே. குண்டப்பன்னு சொல்லாத, அது எங்க தொரமாமா. தொரமாமா எப்பா அது என்ன பேச்சு பேசினவ தெரியுமா? என்ன பேச்சு பேசினவட்டி? அது ஏன் கேட்க? இன்று எடுக்கங்க பேர்ல என்ன கேள்வி கேட்டவ தெரியுமா? இந்த ஓபுர்ச ஒண்ணு யோக்கியமான இல்ல. அப்படிதான் ஒரு அரிசி இருக்குதான், அதுதான் அவியெல்லாம் சாப்பிடுதாவலாம். என்ன அரிசி? அப்படிதான் ஒரு அரிசி இருக்குது. என்னமோ விளையாண்டுருக்கவ. சரி சரி, நீ இந்த லேப்டாப்லாம் எடுத்துக்கிட்டு எங்க வீட்டுக்கு வா. இன்று முதல் நீ அரமனை விட்டு பெண் என்று அழைக்கப்படுவாய். வேண்டாம், அரமனையே வேண்டாம், எனக்கு இந்த திண்ணையே போதும். டூ லேட். இனி ஒண்ணும் பண்ண முடியாது. நான் சூஸ் பண்ணிட்டேன். நீ ஒருத்தி தான் அந்த வீட்டுக்கு பொருத்தமானவானு. எதை வச்சு சொன்ன? நீ எதுக்கு எங்க தொரமாமா குண்டப்பன்னு சொன்ன? குண்டப்பன்னு சொல்ல முடியும். நீ அப்படி சொல்லாத, எங்க மாமா காலையில விழுந்துச்சுன்னு வச்சுக்க. சொல்லிவிடாத அம்மா, அவிய மொழி ஏற்கனவே சரியில்லை. 2 நாள் எங்க தெருவையே சுத்திக்கிட்டு இருக்காவ தெரியுமா? பெரிய தப்பு நடக்கும் போலுக்கு. என்னட்டி சொல்லுத? ஆமா, 2-3 நாள் இந்த தெருவே தான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காவ. எனக்கு என்னமோ என் விளையாட்டு சாமான தூக்கிட்டு போறேன்னு நினைக்கிறேன். ஓ விளையாட்டு சாமான? ஆமா, அவிய ஒன்னையே தூக்க பிளான போட்டிருக்காவ. இவ என்னன்னா விளையாட்டு சாமான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆமாமா, அப்படித்தான் இருக்கும். எப்பா அந்த அரமனை விட்டு சகவாசமே எனக்கு வேண்டாம். எனக்கு இந்த திண்ணையே போதும். இதான் நல்லா இருக்கு. ஆனா ஏன் கூட விளையாடுறதுக்கு யாரும் இல்ல. பார், நீ வந்தா தெருல வந்து விளையாடு. இங்க இருக்க யாரும் அரமனைக்கு வரமாட்டாங்க. இங்க இருக்க யாரும் வர வேண்டாம். நீ வந்துதான் ஆகணும். வேண்டாம் இசை, என்ன விட்டு. இனி முடியாத. எதுக்கு சொல்ற அப்படி? அதான் எங்க மாமா 2 நாளைக்கு சுத்தி சுத்தி வந்தான்னு சொன்னீங்க. அத்தாடி ஆமா, 2 நாள் இல்ல 3 நாள். நான் கூட எட்டி பார்த்தேனா? எட்டி பாத்தியா? ஆமா, இங்கேதான் நின்ன. நீ இந்த போஸ்ட் கம்பு இருக்கலாம், இதுல ஏதோ ஒத்த கால நின்னுகிட்டே நின்னாவ. நான் வீட்டு போய் நின்னு பார்த்தேன். அப்படின்னு இதை பார்த்து பண்ணாவ. அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ஆயிப்போச்சு பாத்துக்க. சத்தடி எப்படி கூப்பிட்டாவ? உசில் அடிச்சு ஒன்னு பார்த்தே யாமர சத்தியமா நான் திண்ணைக்கு வரேன் பாரு அப்படிம்பாவ. நான் உன்னை வீட்டுக்குள்ள ஓடிடுவேன். அப்படி மறுபடி கூடவே நான் எட்டி பாப்பேன். அம்மா என்னத்த சொல்ல. இது எவ்வளவு நாளா நடக்குது? அதான் உங்க வீட்டுக்கு இன்றைக்கு போயிட்டு வந்தனே, அதுக்கப்புறம் தான். அதுக்கப்புறம் ஒரு நாள் எங்க அப்பா கூட ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். அதி பெருசா ஓடி இருக்கும் முழுக்க. அப்பவும் அப்படித்தான் எங்க அப்பா கூட ஆஸ்பத்திரிக்கு வந்தேன். எனக்கு காய்ச்சல் வந்துட்டு பார்த்துக்க. அந்த இன்றைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான். சொல்லப்போனா அந்த குண்டப்பனை பார்த்ததுக்கு அப்புறம் தான். எங்க மாமாட்டி, சரி உனக்கு மாமா எனக்கு குண்டப்ப, ஓகே? சண்டை நமக்குள்ள வரக்கூடாது, ஓகே? ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். நான் சொல்லணுமா வேண்டாமா? நீ சொல்லு. அதான் அன்னைக்கு இன்றைக்கு போயிட்டு தானே, எனக்கு ஒரே காய்ச்சல் பயத்துல. அதான் அவ புருஷனும் உங்க பெரிய மாமாவும் ஒரே நக்கல், என்ன ஒரே திட்டு. அந்த அப்படின்னு சொல்லி இந்த அரிசி பேர சொல்லி என்ன பயம் கட்டிட்டவ. நான் ஒரே பயந்து வீட்டுக்கு வந்து ஒரே காய்ச்சல். விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு உனக்கு ஏன் காய்ச்சல் வந்தது, எதுக்கு காய்ச்சல் வந்ததுன்னு நான் கேட்கல, புரியுதா? இல்ல எல்லாமே முழுசா சொன்னாதானே உனக்கு புரியும். அதுக்கு தான் நல்ல காய்ச்சல். உடனே நானும் எங்க அப்பாவும் சைக்கிள்ல போன பத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு. சரிடி, ஆஸ்பத்திரில என்ன நடந்துச்சு அதை மட்டும் சொல்லு. இல்ல நான் எல்லாத்தையும் விவரமா சொன்னாதானே உனக்கு புரியும். நீ சைக்கிள்ல தான் போயிருப்பேன்னு எனக்கு தெரியும். சொல்லு. நீ கோபப்படுத? நான் கோபப்படல, நீ சொல்லு. உங்க இயலக்கா வந்துட்டு இருக்காவளோ? நீ ஆஸ்பத்திரிக்கு எப்படி போன அதை மட்டும் சொல்லிட்டி. மறந்தே போயிட்டேன் போ. நான் இந்த பழக்க விட்டேன்னு அந்த பழக்கத்தை மறந்துட்டேன். என்னத்த சொல்லப்போ? அதுக்குத்தான் நான் பக்கத்துல நின்று ஊன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லு. அதனால ஆஸ்பத்திரிக்கு போன பத்துக்க. அதனால அந்த குண்டப்ப உங்க மாமா ஆஸ்பத்திரியில இருந்தாவ. எனக்கு அப்பமே கூட கொஞ்சம் காய்ச்சல் வந்துட்டு ஆத்தாடிட்டு தெருல நின்று அப்படின்னு செய்வாவ. இப்ப நம்ம நேரம் அவிக்கிட்டே வந்திருக்கோம். என்ன பாடுபடுத்த போத நினைச்சு பயந்துட்டா போனே பத்துக்க.
சரி அந்தால பார்த்தோம். இப்ப என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தாவ. எனக்கு வெக்கமா தான் இருந்துச்சு. என்ன பண்ண? மாமா உன்னையே தான் பார்த்துட்டு இருந்தாரு. அப்புறம் சத்தியமா தெரியுமா என்னையே தான் பார்த்தாவ. கண்ணை பார்த்தாவளா இல்ல கேட்டேன். இல்ல கண்ணை பார்த்து பேசினாவளான்னு கேட்டேன். கண்ணை தவிர எல்லா இடத்தையும் பார்த்து உங்க மாமா பேசினாவ. என்னட்டி புசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? உங்க மாமா என்ன செஞ்சாலும் அதுதானே சொல்ல முடியும். அப்புறம் நான் சத்தியமா என் கண்ணை தவிர உங்க மாமா எல்லா இடத்தையும் பார்த்தாவ தெரியுமா? எப்பா நான் அப்பவே அலறி அடிச்சு வீட்டுக்கு ஓடி வரணும்னு நினைச்சேன். சரி எங்க அப்பாக்கு 2-3 மருந்து எழுதி கொடுத்து இத போய் 4 ஊர் தள்ளி இருக்கிற மெடிக்கல் ஷாப்ல போய் வாங்கிட்டு வாங்கன்னு எங்க அப்பாவை அனுப்பி விட்டுட்டாங்க. இப்படிலாம் எங்க மாமா பண்றத பார்த்து உனக்கு என்ன ஏதுன்னு புரியவே இல்ல. எல்லா இலவும் எனக்கு புரிஞ்சிச்சு. அதானே நீ அதுலதான் தெளிவா தானே இருப்ப. இங்க பார் இன்னும் நக்கல் பேச்சல எனக்கு வேண்டாம் கேட்டியா? சரி சரி சொல்லு. ஒரு பெரிய மனுஷன் பண்ற வேலையான்னு கேட்கலான்னு பார்த்தேன். சரி என்னமோ தெரியல வாய் வரவே இல்லையா? வாய் வரவே இல்லையா? ஏன்? அதான் என்ன மாயமோ வந்துடுமோ தெரியல. திட்டணும்னு நினைச்சு போவேன் ஆனா திட்ட முடியாது. ஏய் அப்படி சொல்ல நினைப்பேன் சொல்ல முடியாது. ஏன்னா உங்க மாமா என்ன போட்டு தள்ளிடுவாரு. அந்த பையன் தான் வேற எந்த பயமும் இல்ல. ஒரு பாறை பக்கறேன் அப்படின்னு விழுந்துட்டேன்னு சொல்லி இங்க பாரு ஒண்ணு மேல நான் போய் விழல கேட்டியா? சரி சரி வாயன் சோறு பண்ணி ஆடுவோம். பார் உன்னை 1/2 மணிக்கு தூக்கிட்டு போலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் நீ தெருல உட்காந்து விளையாண்டது போதும். நீ என்ன பண்ணுவ? நேரா 1/2 மணிக்கு வந்துருத. ஓ பச்சல என்கிட்ட பலிக்காது. 1/2 மணி இல்ல அந்த பக்கம் கூட நான் வர மாட்டேன். இல்ல உன் தலையில 1/2 மணி நீ எழுதியாச்சு. நீ 1/2 மணிக்கு தான் 1/2 மணிக்கு மட்டும்தான் இந்த இசை சொன்னா அங்க நடக்கும். புரியுதா? நீ 1/2 மணிக்கு தான் வரணும். ஏது நான் 1/2 மணிக்கு இங்க வா. நீ 1/2 மணில வாழக்கூடியவா. நீ தெருல உட்காந்து விளையாண்டதெல்லாம் போதும். கிளம்பி வா. நான் ஒரு சாயங்காலம் 3 மணிக்கு வருவேன். என் கூட வந்துரு. எதுக்கு சொன்னா கேட்கணும். வந்தா வந்துடணும். என்னம்மா? இனிமேல் ராணி 1/2 மணில தான் இருப்பா. எப்பா அவ என்ன சொல்லிட்டு போறா பாருங்கப்பா. அப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சா இந்த உலகத்திலே சந்தோஷப்படுறவன் நானா தான் இருப்பேன். 1/2 மணியா? என் பிள்ளைக்கா? அப்படி ஒரு அதிர்ஷ்டம் என் பிள்ளைக்கு இருக்கு. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா தேவை இருக்குன்னு நான் நம்புறேன். என்னாச்சு அப்பாவுக்கு? இப்ப என்ன பண்ண? வீடு கட்டலாடதுக்கு ஒரு பையில வர மாட்டேங்குது. வர பையில என் விளையாட்டு சாமான தான் கண்ணு வைக்குது. அதனாலே ஒருத்தரையும் விளையாட்டுல சேர்க்க முடியல. 1 2 3 சுவர் கறி பங்கிச்சுக்கிறது 1 4 5. அப்பா எல்லா விளையாட்டு சாமான் பத்திரமா இருக்குப்பா. சரி சரி வீடு கட்டலாம் போதும். வா வா போலாம். குண்டப்ப முண்டக்கண்ணு நான் உங்களை போய் சொல்ல முடியுமா? இப்ப சொன்னீங்க. அதுல சும்மா சரி சரி அதெல்லாம் சொன்னது போதும். வரலையா? இசை கூட்டம் சொன்னான். அவளுக்கு வேலையே இல்ல போலக்கு. இன்னைக்கே வந்தாகணும். நானும் கொஞ்ச நாள் பொறுமையா இருக்கலான்னு பார்த்தேன். அது சரிப்பட்டு வராது. ஆளுக்கு மெழுகறிட்டே போகுது. போட்டிக்கு வந்துடக்கூடாது. அதுக்குத்தான் வா வா வா. நான் விளையாடணும். காட்டு தானே 1/2 மணி விளையாண்டுக்கலாம் வா. சரி நீங்க எதுக்கு 2 3 நாள் எங்கிட்ட போஸ்ட் கம்பெனில நின்னுட்டு இருந்தியா? அது உனக்கு தெரியாது? தெரியலையா? அப்போ எப்படி கண்டுபிடிச்ச? இல்ல இதுக்கு முன்னாடி நாங்க வர முடியல அதான் கேட்டேன். தெரியுது இல்ல? சரி சரி கார் கொண்டு வந்திருக்கேன் போமா? கார்லயா? கார்ல தானே போக முடியும். வா. என் அட்டிச்சமாலாம் இருக்கு. அட்டிச்சமா தானே அதையும் தூக்கிட்டே போலாம் வா. அவன் சீர்வரிசையோட பொண்ணை கட்டிட்டு போனா நான் விளையாட்டுச்சம்மனோட பொண்ணை கட்டிட்டு போறேன். அவன் எங்க கூட்டு போறேன்னு தெரியுதா? ஆமனக்கு இசி சொன்னல்ல. இனி அங்க போறவங்க வர முடியாது தெரியுங்களா? அது அப்படித்தான். இனிமேலு அங்கதான் இருக்கணும். வரலாம் எப்பமாவது உங்க அம்மா அப்பா பார்க்க வரலாம். என் கூட தான் இருக்க வேண்டியது இருக்கும். இப்போதைக்கு வேண்டாம்னு நினைச்சேன். ஆனா சரிப்பட்டு வராது. அதான் ஏதுனாலும் பரவாயில்ல என் பக்கத்துல இருந்தா பிரச்சனை இல்லைல்ல. நான் சொல்றது புரியுதா இல்லைன்னு உனக்கு தெரியல. இருந்தாலும் சொல்லிட்டேன். எவகிட்டையும் இறங்கி போனது இல்ல. பிடிக்கல. பின்னாடியே சுத்திக்கிட்டு நேரத்தையும் பொழுதையும் கட்டுறதுக்கு எனக்கு பிடிக்காது. எனக்கு அதுக்கான நேரமும் இல்லை. 1/2 மணிக்கு கூட்டு போறேன். சந்தோஷமா வச்சுப்பேன்னு நம்புறேன். நீயாவே இரு. இந்த காரை எப்படிதான் ஓட்டுதாவே எல்லாரும்? அது பாட்டுக்கு போகுது. எப்படி போகுது? நீ உனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்க. அங்க உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. எப்படி இந்த காரை ஓட்டுதாவே? என்ட்ரிக்கு வந்திருந்தியா? என்னமோ தெரியல. ஆமா நீ இந்த ஊர்ல ரொம்ப நாளா இருக்கல்ல? எவ்வளவு நாளா இங்கே இருந்திருக்க? உன்னை பார்த்ததே இல்ல. இந்த காரை நீங்க எப்படி ஓட்டுதியா? அப்படின்னா இவ்வளவு நேரம் இந்த கார் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு யோசிச்சுட்டு வந்திருக்க. ஆமா அந்த கார் எப்படி தானா அவ்வளவு தூரம் போகுது? நான் இப்ப சொல்லிக்கிட்டு வந்தேனே. நீங்க என்னமோ சொல்லிட்டு வந்தீங்க தெரியும். இந்த கார் எப்படி போகுது?
அத விடுங்க, நீங்க நிப்பாட்டுன நிக்கிறாரு எப்படி? சொல் பேச்செல்லாம் கேட்க பத்தியா? இப்போ இந்த கார் எப்படி போகுது, எப்படி நிக்கணும் உனக்கு தெரியணும். தெரியணும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும்ல. நீ வேணா ஓட்டி ட்ரை பண்ணி பாரு. என்னது நான் ஓட்டுறதா? ஆகா, வீடு கட்டல ஆடும்போது கார் வச்சலான் இருக்கோம். இன்னைக்கு நிஜம் காரே கிடைச்சிருக்கு, ஓட்டிட வேண்டியதா. இது விளையாட்டு கார்லாம் இல்ல, நிஜ கார். இதெல்லாம் எனக்கு சாதாரணம். கார் தெரியுமா? இதெல்லாம் சாதாரணம். சம சாதாரணமா? நான் இது நிறைய வாட்டி ஓட்டியிருக்கேன் காலேஜ் படிக்கும் போது. காலேஜ் படிக்கும் போதா? நீ இசை கிளாஸ்மேட் தானே? இல்லையா, அவ தேர்ட் இயர், நான் செகண்ட் இயர். ஓஹோ, அவளோட நீ இளையவளா? அப்படி மட்டும் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. அவளுக்கு எனக்கு ஒரே வயசு தான். அவ ஜபாக்கா கூட தான் படிப்பேன்னு ஒத்த கால்ல போய் ஜபாக்கா கூட போய் சேர்ந்துட்டா. ஜபாக்கா அவளோட மூத்தவா. ஆனா நான் ஜபா கூட தான் படிப்பேன்னு போய் சேர்ந்துட்டா. அதுக்கேற்ற மாதிரி அவளுக்கு படிப்பும் வரும், போய் சேர்ந்துட்டா. நான் அப்படி நேர்மையா எப்படி படிக்கணுமோ அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கேன். இசையும் என் கூட தான் படிக்கணும். அதான பார்த்து. என்ன சிரிக்கீங்க? இல்ல, இதே ஊரு, கிட்டத்தட்ட ஒரே தெரு மாதிரி. பார்த்ததே இல்ல. நான் உங்களை பார்த்திருக்கேனே. பார்த்திருக்கியா? ஆமா, நிறைய வாட்டி பார்த்திருக்கேனே. சின்ன பிள்ளைல இருந்து உங்களை நான் பார்த்திருக்கேன். என்ன பார்த்திருக்கியா? ஆமா. நான் ஒண்ணு பார்த்தது இல்ல. நீங்க எங்க தெருவுக்கு வருவீங்க? நீங்க கார்ல போவீங்க, பைக்ல போவீங்க. ஆனா நான் உங்களை நிறைய வாட்டி பார்த்திருக்கேனே. அந்த பவித்ரா அவ வீட்டுக்கு கூட நான் ஆட வருவேன். எங்க வீட்டு பக்கத்து வீடு. ஆமா, அவ கூட உங்க வீட்டுக்கு வருவாளே. ஆமா, அப்ப கூட நான் வந்திருக்கேன். இசை உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் வந்ததே இல்ல. ஏன்னா அவளுக்கு எனக்கு ஏக பொருத்தம். அவ என் விளையாட்டு சாமான தூக்கிடுவா, நான் அவ விளையாட்டு சாமான தூக்கிடுவேன். அதனால நாங்க ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல இருக்கிறதே கிடையாது. எப்படி நான் அவ்வளவு நாள் பார்க்காம இருந்தேன்? நான் உன்னை பார்த்திருக்கேனா? பாத்திருக்கீங்களா? பேசிருக்கேனா? இல்ல, பார்த்து பார்க்காத மாதிரி போயிருவீங்க. என்ன பார்த்து கூப்பிட்டுருக்கலாம்ல? ஏன் அற வந்ததுக்கா? இல்ல, இவ்வளவு நாளா ஒரே ஊரு ஒரே தெருல இருந்தோம். மிஸ் பண்ணிருக்கேன். எப்படி மிஸ் பண்ண? எப்படி மிஸ் பண்ண? இல்ல, நல்ல நேரம் இப்ப பார்த்தேன். கரெக்டா கூட்டு வந்துட்டாச்சு. என்னமோ தெரியல, யாருக்கிட்டையும் பேசுறது இல்ல, இவக்கிட்ட மட்டும் பேச தோணுது. சொல்லுங்களேன், இந்த கார் எப்படி தானா நிக்குது, தானா போகுது? அதுதானே பாயிண்ட். நீ வந்து ஓட்ட? நிஜமாவா? நிஜமாதான். வா. நான் ஓட்டவா? ஆமா. சரி, நான் ஓட்டுறேன். சரி, நீங்க இந்த சைடு வந்துருங்க, நான் உட்கார்ந்து ஓட்டுறேன். சரி, இது வண்டி நீ பண்ணிட்டு வரேன். வா. நீங்க இந்த சைடு நவுந்து வாங்க. சரி, நீ இங்க வா. இல்ல, நீங்க வந்து நவுந்து வாங்க. இதுல நல்ல தெளிவா தான் இருக்கா. இரு, வரேன். வா. நீங்க நான் இருக்க சீட்டுக்கு வாங்க, அப்பதானே நான் உங்க சீட்டுக்கு போக முடியும். ஏன் போட்டு தள்ளதுக்கா? எதுக்கும் பிரேக் என் காலில் இருக்கட்டும். வா. அப்படி பிரேக் பிடிக்கலன்னா? முடிஞ்சது. பிரேக் பிடிக்கலன்னா என்ன? இங்க வாழ வேண்டிய வாழ்க்கையை நம்ம ரெண்டே சொர்க்கத்துல போய் வாழ்வோம், வேற ஒண்ணும் இல்ல. சரி, வா, வந்து ஓட்டு, வா. நான் வண்டி ஓட்ட போறேனா? யம்மா, யாத்தாடி, நான் கார் ஓட்ட போறேனா? ஓட்டிடுவா. குடும்பமா இப்ப காரி துப்புமே. அத்தி ஒன்னு பாக்குற மொழியே சரியில்லையே. ஏன் எல்லாரும் வாய்ப்புல சேர்த்து வச்சிருக்கீங்க? மொத்தமா துப்புங்க. நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்னு சொல்லும் போதெல்லாம் புரியலட்டி. நீ எங்க இருந்துட்டு இங்க வந்திருக்கேன்னு இப்ப புரியுது. ஆத்தி அச்சு ஓட்டு வேலை தக்கா. மடியில தூக்கி கரெக்ட் பண்ணிட்டோனியா? மாமியார் மாதிரியே பேசுறியா? மாடியில இருந்து மயங்கி வந்தவெல்லாம் வாய் பேசப்படாட்டி. அந்த பேர் தெரிஞ்சுதான் உன்ன மடியில தூக்கி வச்சிருப்பான். முண்டக்கன் பையன் எவ்வளவு விவரமா தூக்கி வச்சிருக்கான் பத்தியா மடியில? ஆமாத்தே,
பார்க்கலாம் அசிங்கப்படாம இருக்க ஐயா. அப்படி தூக்கி வச்சேன்னு நீ மயங்கிட்ட. ஐயா அத்தை, என்ன அத்தை, உங்க பிள்ளைதான் என்ன மயக்கினவன். அவன் மல்ல தூக்கி வச்சா இவ மயங்கிருவா. இவளுக்கு காரணம் அந்த இசைப்பவளதான். அவ வந்துட்டு போன நேரம் தான். நல்ல கார் ஓட்டி பழகிருக்கியல. அத்தி மாமியார் ரொம்ப கலாய்க்குத. எவ்வளவு தூரம் கார் ஓட்டினியா? அது நம்ம வீடு வரைக்கும் தான். ரொம்ப கார் ஓட்டி இருக்க போலுக்கு. நீ வாய் பேசாத, நீ வாய் பேசாத. நான் வாடகை உட்கார்ந்து விளையாடிட்டு இருந்தேன். நீ தான் வந்து ஆரம்பிச்சுட்டு போன. நான் 6 மணிக்கு வாழ்ந்தா சொல்லிட்டு வந்தேன். கார்ல ஏறி வர சொல்லல, அவன் மடியில உட்கார்ந்து வர சொல்லல. தூக்கி வச்சது உங்க புள்ள. அவன் தூக்கி வைக்கணும்னா தூக்கிட்டு வந்திருக்கான். தெரிஞ்சுதானே தூக்கிட்டு வந்திருக்காரு. ஆனா எனக்கு தெரியாதுல்ல. இந்த கார் நான் ஓட்டணும், நான் ஓட்டணும் அப்படின்னு சொன்னது யாரு? ஐயோ குடும்பம் ரொம்ப ஓட்டுதே, அசிங்கமா இருக்கே. இப்ப என்ன பண்ண? நான் ஒன்னும் அப்படிலாம் சொல்லலையே. இந்த பிரேக் பிடிச்சா எப்படி நிக்கும்? நான் பிரேக் பிடிக்கணும். ஆத்தி ஆத்தி 3 ஒண்ணு சேர்ந்து என்ன ஓட்டுதே. நான் இப்ப என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. அவ்வளவு ஸ்பீடா ஏறி அவன் மடியில உட்காந்து வந்தியே. இப்ப ஏன்டி அவனை பார்த்து அப்படி ஓடுத? என்னங்க குடும்பமா ஓட்டுதானே கேக்க? இல்ல தெரியாம நீங்க குடும்பமா ஓட்டுதானே கேக்க? சரி சரி, ஏதோ அவன் மடியில உட்காந்து மயங்கி வந்துட்டேன். இவன் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் மயங்கினா என் மயக்கத்தை தான் உங்க புள்ளைய என்ன தூக்கிட்டு வந்தாவ. மடியில உட்காந்து நீ தானே. என் புள்ள மடியில உட்காந்தது யாரு? என்னவா அவிய பிள்ளை மடியில உட்காந்தது யாருடி? அவிய பிள்ளை வந்து ஓமல்ல உட்கார்ந்தாவளா இல்ல நீ இவிய பிள்ளை மடியில உட்கார்ந்தியா? சபா எப்பவே சரியான கேள்வி தான் கேப்பா. நீ வாயை திறக்காத. என்ன அவாடுக்கு தெருல உட்கார்ந்து விளையாடிட்டு இருந்தேன். எங்க அப்பா சுசியா வடலாம் வாங்க போயிருந்துச்சு. தின்னுட்டு அங்கே இருந்திருக்கணும். ஏறி வந்தது என் தப்பு தான், அத தெரியல. சரி சரி, இங்க பார், நீ தான் அத்தை கூட உள்ள போற. நீ தான் சரிப்பட்டு வருவ. யாருன்னு கேட்பாவல. எங்க வீட்டுல வேலை செய்த பிள்ளைன்னு சொல்லுவான். உங்க அப்பாவும் தோட்டத்துல வேலை பார்க்காவ சொன்னாலும் பொருத்தமா தான் இருக்கும். நம்புற மாதிரி இருக்குது. ஏன்னா உங்க அப்பாவை தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்க அப்பா பத்தி 25 வருஷத்துக்கு மேல வேலை பார்க்காவ. சோ அவங்க பிள்ளைன்னு சொல்லிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் போலாம், ஆனா நான் காலேஜ் விஷயமாவோ ஸ்கூல் விஷயமோ நான் அலைய முடியாது. அதுக்காக தான் என்னத்துக்கு என்ன ஊதி பரப்பிடுவாங்க நான் யாருன்னு. இங்க பாருங்க தே, நடிப்பு பிரமாதமா இருக்கணும். சின்ன இடத்துல கூட பெசு தட்டக்கூடாது. சரி, நீங்க பெசு தட்டுற நேரம் ராணி எடுத்து கொடுத்துருவா. எனக்கு அந்த டென்ஷனே இல்ல. ஆனா நடிப்பு அபாரமா இருக்கணும். உங்க நடிப்பை பார்த்து ஆம்பளைங்க வேணா கொஞ்சம் கண்டுபிடிக்காம இருக்கலாம். ஆனா வீட்டுல இருக்க பொம்பளைங்க கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால எக்ஸ்ட்ராவா உங்க வீட்டுல பொம்பளைங்க கிட்ட நீங்க ரொம்ப நடிக்க வேண்டியது இருக்கும். நானும் போகணுமா? போய்தான் ஆகணும். அத்தை ஒரு ஆளை விட்டா முன்னச்சுக்கே சொதப்பிட்டு வந்துருவாங்க. அதுக்கு தான். சரி நடிப்பு அபாரமா இருக்கணும் தே. சரி, நீ சொன்ன மாதிரியே நான் எல்லாம் பண்ணிருக்கேன். கடுகளவும் நம்ம குடும்பத்து மேல எந்த சண்டையும் வந்துடக்கூடாது. முன்னாடி எப்படி நடந்துக்கிட்டீங்களோ அப்படியே நடந்துக்கிடுங்க. கொஞ்சம் கூட மாற்றமே இருக்கக்கூடாது. சின்ன மாற்றத்தை கூட அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. நீ சொல்லி கொடுத்த மாதிரியே பண்ணுத. அப்படி இருந்தா நான் இருக்கல இவளை வச்சு நான் மேட்ச் பண்ணிக்கிடுதேன். சரி உள்ள போங்க, நேரம் ஆயிட்டு. பாரு, அதே மாதிரி பெரிய மாமாவை கரெக்ட் இடத்துக்கு அனுப்பி வச்சிரு. ஏன்னா எப்பவுமே நான் போய் 1 மணி நேரத்துக்குள்ள பெரிய மாமா வந்துருவாங்க. இது எங்களுக்குள்ள நடக்கிற ஒரு பழக்கம். இதெல்லாம் எங்க அண்ணன் மாதிரி நல்லா நோட் பண்ணுவாங்க. குறிப்பா எங்க அப்பா நோட் பண்ணுவாரு. சரிங்க, கரெக்டா 1 மணி நேரத்துல மாமா வரணும், சரியா? ஆனா வீட்டுக்குள்ள வரக்கூடாது. மாமா வீட்டுக்குள்ள வரமாட்டா, பாத்துக்க. வெளியில தான் நிப்பாவ. சரிங்க. சரி, நான் போயிட்டு வரேன். இட்டி ராணி, ஆல் தி பெஸ்ட். என்ன பள்ளியிடத்துக்கு கொடுத்துட்டு ஆல் தி பெஸ்ட் வரியா? நான் பாட்டுக்கு எங்க இல்ல நான் பாட்டுக்கு வீடு கட்டலான்ட்டு இருந்தேன். இப்படி கோத்து விட்டுட்டீல. வீடு கட்டி தானே டி வந்து நிறைய விளையாடலாம் டி. போயிட்டு வந்துருப்போ. போறேன்னு சொல்லக்கூடாது டி, போயிட்டு வாரேன்னு சொல்லணும். சொல்றது கொலக்கார குடும்பத்துக்குள்ள போயிட்டு வந்துருவேனா? மாமியார் வாராவல்ல, பாப்போம். இங்க பாரு, இங்க இருந்து நடிப்பை ஸ்டார்ட் பண்ணதான் வீட்டுக்குள்ள போய் கரெக்டா இருக்கும். சரிங்க, உன்னை யாருன்னு கேட்பாங்க, நான் சமாளிச்சுக்கிடுவேன். நீ வாயக்கே திறந்துடாத. சரிங்க. சரி சரி. அப்பா, அண்ணே. என்னம்மா கொஞ்ச நாள் வீட்டு பக்கமே வராம இருந்த, எதுக்கு? சரி விடுங்க, இப்ப வந்திருக்கால, சும்மா வரமாட்டால. என்னம்மா இனிமேல் இங்க வரமாட்டேன் வைக்க மாட்டேன்னு கட்டிட்டு போனேன். என் புருஷன் வீடு தான் எனக்கு நிரந்தரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனேன். இப்போ திடீர்னு வந்து நிக்க. அப்பா பேர பேசிக்கலாம், அக்கா கோவம் வந்திருக்கால. என்ன பாக்கியம்? என்ன ஆச்சுடி? என்னமாச்சு? செம்பலிங்க குடும்பத்துல இருந்து வந்திருக்கா? பின்ன வராம ஏன் என்ன ஆச்சுடி? எனக்கு கொடுத்த காலேஜ் பூரா நீங்க வாங்கிக்கிட்டீங்க. தப்பா பேசாதம்மா, நாங்க ஒண்ணு வாங்கிட்டு வந்து வாங்கல. நீ எங்க கிட்ட வாங்கின பணத்துக்கு காலேஜ கொடுத்த. போய் சொல்லாதீங்கப்பா, நான் ஒண்ணு உங்ககிட்ட பணம் வாங்கல. உன் பையன் திருடிட்டான். அவன் திருடணும் அவசியம் இல்ல. நீங்க வீணா பழி சுமத்தாதீங்க. அது எப்படி? கோடி கணக்கான பணத்தை சுட்டினா யார் விடுவா?
சரி இப்ப என்ன காலேஜா உன் கூட பிறந்தவனுக்கு தானே கொடுத்தா வேற யாருக்கும் கொடுக்கலையே? ஆமாமா, கூட பிறந்தனுக்கு தான் கொடுத்தேன். அதுல எந்த இது இல்ல. இப்ப என்ன புதுசா? அதை இப்போ என் பசங்க எல்லாம் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்களே. உங்க பசங்க அப்ப நான் யாருப்பா? நீ என் பொண்ணு. சரி இப்ப என்னமா? நான் காலேஜ் போற உங்களுக்கு கொடுத்ததுனால இனி அந்த வீட்டுல எனக்கு எதுவும் கிடையாது. அதே எப்படி கோடிக்கணக்கான சொத்து இருக்குது, அந்த காலேஜ்ல உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லையா? அவங்களுக்கு என்னைக்கு பணம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. கொடுத்த பொறுப்பை சரியா பார்க்கணும். நான் சரியா பார்க்கலனே சொத்த பூரா சாரோனுக்கு எழுதி வச்சுட்டாங்க. சாரோனுக்கா? என்னமா சொல்ற? என்ன சொல்ற? சாரோனுக்கா? ஆமா, சாரோனுக்கு தான். மூத்தவனுக்கு கூட கிடையாது. சாரோனுக்கு தான் அத்தனை சொத்து போயிருக்கு. எனக்கு போக வேண்டிய அத்தனையும் சாரோனுக்கு போயிருக்கு. என் புருஷனுக்கு வர வேண்டிய அத்தனையும் சாரோனு பேருக்கு மாறிட்டு. சாரோனுக்கா? நான் என் பிள்ளை வாழ்க்கை நாசம் பண்ணிட்டேனா? உங்ககிட்ட எல்லாம் கொடுத்து வளர்த்து தப்பு பண்ணிட்டேனா? அதுக்கு பிராயச்சித்தமா எனக்கு என் புருஷனுக்கு சேர வேண்டிய அத்தனையும் சாரோனுக்கு போயிட்டு எனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, என் பிள்ளை பல்லதான் இருக்கு. ஆனா நாளைக்கு அவனுக்குன்னு ஒத்தி வந்துட்டானா நான் அந்த வீட்டுல வேலைக்காரி மாதிரி. காலேஜ் ஒரே ஒரு காலேஜ், அதையும் என்கிட்ட இப்ப பிடிக்கிட்டாங்க. எல்லாத்தையும் இப்ப சாரன் பேருக்கு மாத்திட்டாங்க. இப்ப நான் வெறும் கையால் ஆகாதாள் அந்த வீட்டுல வேலைக்காரி மாதிரி. எனக்கு பொறுப்பா இருக்க தெரியலையா? எவ்வளவு சொத்து சாரோனுக்கு போயிருக்கு? என் குடும்பத்துல முக்காவாசி அவனுக்கு தான். ஏன்னா அந்த குடும்பத்துல எல்லா பையன்களும் நல்லா படிச்சு நல்ல நிலைமையில இருக்கானுங்களா. எல்லா அவனுக்கும் தொழில்னு ஒண்ணு இருக்குதான். நான் சாரன் வாழ்க்கை நாசம் பண்ணிட்டேனா. அதனால என் புருஷனுக்கு எனக்கு மூத்தவனுக்கு எல்லாருக்கும் வர வேண்டிய சொத்து அவன் ஒருத்தனுக்கே போயிட்டு. எதுக்காக திடீர்னு இந்த பாகப்பிரிவினை? அவனுக்கு பொண்ணு பார்க்க போறாங்க. அவனுக்கு நல்ல இடத்துல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணுமா. ஒருவேளை படிப்பு இல்ல தொழில் இல்ல, சொத்தை பார்த்தாது பொண்ணு கொடுப்பாங்கல்ல, அதுக்காக தான் நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடுறாங்க. உங்ககிட்ட என் பிள்ளை விட்டு வளர்த்ததுக்கு கடைசி என்ன வேலைக்காரி ஆக்கிட்டீங்கல்ல. இல்ல, இனிமேல் அந்த வீட்டுக்கு போக போறது இல்ல. என்னால அந்த வீட்டுல வேலைக்காரியா வாழ முடியாது. சொத்துல முக்காவாசினா பல பல கோடி. உங்ககிட்ட இருக்க சொத்த மாதிரி 1000 மடங்கு சொத்து வாங்கலாம். அத்தனையும் சாரன் பேர்லையா? ஆமா. சாரனுக்கு பொண்ணா பாத்துட்டு இருக்காங்க? ஆமாப்பா. அது என்ன, அவனுக்கு யாரு பொண்ணு கொடுப்பா? உங்களுக்கு எங்க குடும்பத்தை பத்தி தெரியாது. அவங்க அந்தஸ்தை பார்த்து பொண்ணு எடுக்க மாட்டாங்க. கோணத்தை பார்த்து மட்டும் தான் பொண்ணு எடுப்பாங்க. ரோட்ல போற புள்ள நல்ல குணவுல பிள்ளை இருந்தா கூட அவனுக்கு கட்டி வச்சு அவளை பல கோடிக்கு சொந்தக்கார ஆக்கிடுவாங்க. நேத்து வரைக்கும் அந்த இசை எவனே எங்களுக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு அந்த வீட்டு மகாராணி, அதான் ஜானு பொண்டாட்டி, அவள தாய் தகப்பனே இல்லாத ஒரு கேவலம். அவ வீட்டு மூத்த மருமக. எங்க கம்பெனிக்கு இன்றைக்கு கிளர்க் வேலைக்கு வந்தவா. மாசம் 5000 10,000 சம்பளத்துக்கு வந்தவா இன்னைக்கு பல கோடிக்கு சொந்தக்காரி. என்ன அந்தஸ்து பார்த்தா பொண்ணு எடுத்தாங்க. அதே மாதிரி ஏதாவது நல்ல புள்ள கிடைச்சதுன்னா சாரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இப்ப அந்த குடும்பத்திலே டாப்ல இருக்குது சாரோன் தான். சாரோனா? அவசரப்பட்டவனை அடிச்சு துரத்திட்டோமே. இப்ப என்ன பண்ண? நான் சொன்னேன் அவசரப்படாதீங்க அவசரப்படாதீங்கன்னு. விடுங்கப்பா, அவன் ஒரு கூமுட்ட பையன். இப்பமே வாயா, நாங்க செஞ்சதா தப்பு, நீ எங்க வீட்டு செல்ல பிள்ளைன்னா காலில் வந்து கிடப்பான். டேய், அவனை மட்டும் விட்டுறாதீங்கடா. அதுக்கு என்ன மேனி? இங்க பாருங்க, உங்க வீட்டுக்கு வர போற மருமகளை நீங்க தேர்ந்தெடுங்க. என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க மேனி, உங்க வீட்டுக்கு வர வேண்டிய மருமகளை நீங்க தேர்ந்தெடுத்தா அவ உங்க கீழே இருக்க போறா. சாரனுக்கு சொத்து நீங்க ஆட்டி போடுங்க. வரவ உங்க கண்ட்ரோல்ல இருந்தா சொத்து உங்க பேர்ல இருக்க மாதிரி தானே. என்ன மைனி இது கூட தெரியாம? ஐயோ வாங்க மைனி, எவ்வளவு நாளாவது நம்ம வீட்டுக்கு வந்து நீங்க. என்னங்க மைனி ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீடே திருவிழா மாதிரி இருக்கணும். நம்ம வீட்டு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. இனிமேல அவங்க இங்க சந்தோஷமா நல்லா இருக்கணும். சரி. பெரியத்தா, என் தங்கச்சி வந்திருக்கத நினைக்கும் போது எனக்கு வேதனையா தான் இருக்கு. என் தங்கச்சி இப்பெல்லாம் வேதனை படிச்சிருக்காங்களே. எதுக்கு நம்ம சும்மா இருக்கணும்? என்ன இருந்தாலும் பாக்கி நம்ம வீட்டு பொண்ணு, அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம இருக்கணும். இங்க பாருங்க மைனி, இது உங்க வீடு. நீங்க ரொம்ப சந்தோஷமா இங்க இருங்க. இப்ப என்ன, சாரனும் உங்க கண்ட்ரோல் இருக்கணும், அவ்வளவுதானே. எதுக்கு அதுக்கு போட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு? சாரனுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. அந்த பொண்ணு உங்ககிட்ட இருப்பா, சாரனும் உங்ககிட்ட இருப்பா. நீங்க கடைசி வரைக்கும் மகாராணி மாதிரி இருக்கலாம். அதெல்லாம் சரிதான் மைனி. ஆனா எனக்கு இந்த மாதிரி பொண்ணு கிடைக்கணுமே. எனக்கெல்லாம் கொஞ்சம் கூட என்ன ஏத்து பேசுறவா பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு கீழே இருக்கவா தான் எனக்கு பிடிக்கும். என் சொல்லுக்கெல்லாம் ஆடுறவா தான் எனக்கு பிடிக்கும். ஆனா எனக்கு பிடிச்ச மாதிரி சாரனுக்கு பிடிக்காது. என்ன பண்ண? எல்லாம் சரியா அமையும் மைனி. சந்தோஷமா இருங்க. அதான் சொல்றல, விடு. இருந்தாலும் எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. அந்த வீட்டுல இப்ப யாருக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சிருக்கு? அவன் ஜானுக்கும் அந்த வந்தால தங்கத்து மாவா இசை, அவன் கிங்ஸனுக்கும் தான் முடிஞ்சிருக்கு. கிங்ஸன் ஆட்டம்லாம் இப்ப கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது. ஆமா, குழந்தை பெற்றிருக்கல, அதனாலதான். ஆமாமா, கேள்விப்பட்ட ரெட்ட பிள்ளைன்னு. அப்படி ஒண்ணு அவன் ஆட்டத்தெல்லாம் குறைக்க மாட்டானே, எப்படிமா? தெரியலனே, அவன் அப்படித்தான். அவன் ஒரு ரவுடி பையன். எவளோ ஒத்திய கூட்டிட்டு வந்து வாரிசுன்னு சொல்லி அவ பண்ற அலப்பற. முத்து மருமகளுக்கு என்ன சொத்து போயிருக்கு? அவளுக்கு எந்த சொத்தும் போகல. அவ எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டா. அவளுக்குள்ளதே நகை நட்டு எல்லாமே சாரோனுக்கிட்ட தான் இருக்கு. 400 கிலோ தங்கம் இருக்கும். 400 கிலோவா? கூடதான் இருக்கும், பரம்பரை நகல்ல. சரி மைனி, நீங்க சாரோனுக்கு கூட்டம் இருக்க வேண்டியதுன்னு. இல்ல, அவங்க எல்லாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். அவனுக்கு தான் நம்ம வேணாலே பிடிக்காத. இப்போ அவன் சின்ன பையன். அதே அன்னைக்கு இவங்க எல்லாரும் தப்புதான், இவங்க பண்ணது தப்பு, அது பண்ணிருக்கவே கூடாது. நீங்க பண்ணது எல்லாம் தப்பு தானே.
தப்புதான். சரி, சரணை கூட்டிட்டு வாங்க, நம்ம வச்சு பேசிக்கலாம். அவன் மட்டும் இங்க நம்ம கூட இருந்தானா நீங்க நினைச்ச மாதிரி மகாராணியா வாழலாம். அவன் வரமாட்டான் நீ, வேண்டாம் விட்டுருங்க. என்ன இவ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா? அவனை எப்படியாவது வர வைக்கணும். அவனை வர வச்சாதான் முடியும். இருங்கடி, என் இழந்த சொத்தை உங்க மூலமாவே எழுதி வாங்குறேன். நான் இனிமேல அங்க போக மாட்டேன். ஐயோ, நீங்க அங்க போகவே கூடாது, போகவே கூடாது. சாருன்னு இங்க வருவான், அதுக்கு நான் பொறுப்பு. அவனை பார்த்து நான் பேசுறேன். அம்மா நம்ம போலாமா? யார் இந்த பொண்ணு? எங்க வீட்டுல வேலை பாக்குறான் இவ அப்ப. ஆமாவா, எனக்கு அசிஸ்டண்டா வச்சிருக்கேன். என் ஹேண்ட்பேக் ஏதாவது தூக்கிட்டு வருவா. நான் சொல்றேன் எடுபடி வேலையெல்லாம் பாப்பா. கல்யாணம் முடிஞ்சிட்டா? ஐயோ இல்ல. சரி, நீ வெளியில இருன போ. இல்ல மைனி, அவ என் கூட இருக்கணும். இந்த மாத்திரை மருந்தெல்லாம் அவ தான் எனக்கு சரியா எடுத்து கொடுப்பா. இனி உங்களை நான் பாத்துக்கிட்டேன் மைனி. இல்ல, எனக்கு கொஞ்சம் பிரஷர் சுகர்லாம் இருக்குது. அவளுக்கு தான் தெரியும் எந்தெந்த நேரத்துக்கு எது கொடுக்கணும்னு. அதான் நான் வரும்போதே அவளையும் கூட்டிட்டே வந்துட்டேன். ஐயோ அப்படியா? ஏமா, பின்னாடி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, அங்க ஒரு ரூம் இருக்குது, நீ எடுத்துக்க. அங்க தங்கி இருந்தா போதும். கூப்பிட்டா வா. அம்மா சரி, அதை எங்க மைனி சொல்றாங்கல்ல, கெஸ்ட் ஹவுஸ் தங்கிக்க, நான் கூப்பிட்டா வா. இங்கெல்லாம் எல்லாரும் விட மாட்டாங்க, நீ போ. சரிங்கம்மா. இங்க பாரு, அனாச்சியமா வீட்டுக்குள்ள வரக்கூடாது. வெளியில தான் நிக்கணும். கெஸ்ட் ஹவுஸ்ல போய் இருப்போ. அங்க உனக்கு தேவையான வசதிகளை பண்ணி தரேன், போ. சரிங்க மரணியம்மா. ஏய், அவ என் தோற பொண்டாட்டிடி இருக்கு உங்களுக்கெல்லாம். கவலைப்படாம இருங்க மைனி. அம்மா, சாரணி இப்ப எங்க இருப்பா? ஏ அனு, அனு, அம்மா, சாரணி இப்ப எங்க இருப்பா? சின்னவளாலி இப்போ கிளப்ல தான் இருப்பாரு. அவளுக்கு எப்படி தெரியும்? எல்லாம் தெரியும், எங்க வீட்டுல தானே வேலை பாக்கா. அவனுக்கு சொத்து வந்ததுல இருந்து ஒரே குடி கும்மாளம் பொம்பளை தான், ஒரே ஆட்டம் தான் போடுறான். அவன் இன்னும் திருந்தல. திருந்துற மாதிரியே பழக்கி வச்சிருக்கீங்க. அவன் திருந்தவே கூடாதுன்னு ஏத்துக்கு அடிமையாக்கி வச்சிருக்கீங்களே. இல்ல பாக்கியமேனி, அவன் நம்ம வீட்டு வாரிசு. அவ்வளவு பெரிய கொடி சொட்டு புள்ள, நம்ம வீட்டு வாரிசு. கொஞ்சம் செல்லமா வளர்த்தோம், செல்லம் அதிகமா கொடுத்து வளர்த்துட்டோம். அதான் அவன் அப்படி நடந்துக்கிட்டான். செல்லம் கொடுத்தோம், கண்டிக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தது. அதான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி விட்டுட்டோம். பிடிச்ச மாதிரி இல்ல, அவனுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க. தேவையில்லாத பழக்கத்தெல்லாம் கத்து கொடுத்து வச்சிருக்கீங்க. பணக்கார வீட்டு பசங்க அப்படித்தான் இருப்பாங்க பாக்கியம். உன் குடும்பத்து பசங்க அப்படி இருக்காங்கன்னா வாழ தெரியாத பசங்க, முட்டாள்கள், கிராமத்து பயிர்கள் அப்படித்தான் இருப்பானுங்க. நம்ம சரண் அப்படி இல்ல. அவன் பிறக்கும் போதே எங்க பிறந்திருக்கான், அப்போ அப்படித்தான் இருப்பான். எனக்கு சங்கடமா இருக்குது. சரி, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். அம்மா, நீ வெளிய போ. முதலாளி அம்மா, அவங்க ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க, நீ கெஸ்ட் ஹவுஸ்ல போய் இருப்போ. சரிங்க முதலாளி. எத்த பையில நம்ம அடிச்சு துரத்தணுமா? இப்போ அவன் பேர்லயே அவ்வளவு சொத்தா? அவன் ஒரு முட்டா பைய. வாடா வந்து கையெழுத்து பொண்ணா போட்டு கொடுக்க போறான். எதுக்கு டென்ஷன் ஆகிக்கிட்டு? கையெழுத்து போடுன்னு சொல்ற அளவுக்கு அவன் ஒண்ணு நம்ம பழைய சாரணி இல்ல, நம்ம வீட்டு சாரணி இல்ல. இப்போ அந்த குடும்பத்துக்கு போயிட்டான். அந்த குடும்பத்து பசங்களுக்கு அவன் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த சாரண் முட்டாளுக்கும் இப்ப தெரிஞ்சிருக்கும் தான் யாருன்னு. இப்பெல்லாம் நம்ம கையெழுத்து போட சொன்னா போட மாட்டான். இனி அவன் பாதையில போய் தான் கையெழுத்து போட வைக்கணும். அதான் அவன் திருந்தவே இல்லையே. அவன் இந்த வீட்டுக்கு வரணும், அவன் இந்த வீட்டுக்கு வரணும். அதுக்கு என்ன உண்டோ அந்த ஏற்பாடு மட்டும் பண்ணுங்க. அந்த முட்டா பைய எதுக்கு இந்த வீட்டுக்கு? பொம்பளை போய்க்கு பைய. நான் முதல்ல அப்படி மாத்தணும். பரவாயில்ல, கூட்டிட்டு வாங்க. மறுபடியும் அவனை எல்லாத்துக்கும் அடிமையாக்குறோம். அப்புறம் நாயே கையெழுத்து போடுறானா போட போறான். அவனெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். அவனுக்கு வீச வேண்டியதை வீசுனா போட வேண்டிய கையெழுத்த போட போறான். அவனுக்கு தேவை மது மாது, இந்த ரெண்டே ரெண்டு தான். இதை அள்ளி வீசுனா முட்டா பைய கையெழுத்து போட போறான். அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. இந்த ஊர்ல நம்ம தான் கொடி கட்டி பறக்கணும். நாம என்ன தப்பு பண்ணாலும் இந்த ஊர் உலகம் நம்பாது. ஏன்னா நம்ம படிச்சவங்க போறவேல இருக்கோம். நாம பள்ளிக்கூடம் வச்சு நடத்துறோம், காலேஜ் வச்சு நடத்துறோம். நம்மள இந்த உலகம் கடவுள் மாதிரி பார்க்கும். நாம என்ன கிரிமினல் வேலை பார்த்தாலும் இந்த உலகம் எதுவும் நம்பாது. நாம சொல்ல தெய்வ வாக்க பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம காலேஜ் ஸ்கூல் வச்சு நடத்துறோம். கல்வியை கொடுக்கறவன் தெய்வத்துக்கு சமமானவனே நம்பக்கூடிய கூட்டம். அதனால நாம என்ன பண்ணாலும் இந்த ஊர் உலகம் நமக்கு சப்போர்ட்டா தான் இருக்கும். படிச்சவங்க போறவேல நாம பண்றதே யாருக்கும் புரியவும் செய்யாது, யாரும் நம்பவும் முடியாது. இந்த படிச்சவங்க போறவேல நாம என்ன வேணாலும் பண்ணலாம். சட்டம் கூட நம்ம பக்கம் தான் நிக்கும். சட்டத்துல என்ன ஓட்ட இருக்குன்னு படிச்சவனுக்கு தானே தெரியும். படிப்பு, இந்த படிப்பு, கல்வி, இத வச்சே நாம நம்ம வேலையை முடிக்கிறோம். இன்னைக்கு இந்த ஊர்ல முக்காசு சொத்தை நம்ம வளைச்சு போட்டிருக்கோம். எவனாலும் வந்து கேள்வி கேட்டிருக்கான், போறம்போக்குனாலும் அத்தனைக்கு நம்ம கையில இருக்கு. பாமர மக்க, ஏழை மக்க, படிப்பு இல்லாத மக்க கிட்ட இருந்து அத்தனை சுருட்டி வச்சிருக்கோம். எவனா நம்ம மேல கேஸ் கொடுத்திருக்கான்? இல்ல, எவனாவது கேஸ் தான் கொடுக்க முடியுமா? அப்படியே எவனாவது கேஸ் கொடுத்தாலும் அதை நம்மளால முறியடிக்க முடியாது. ஏன்னா நம்ம படிச்சவங்க. பள்ளிக்கூடம் வச்சிருக்கோம். கேஸ் கொடுக்கறவன் புள்ள கூட நம்ம கிட்ட தான் வந்து படிக்கணும். எவனும் நமக்கு விரதமா எதுவும் பண்ண மாட்டான். நமக்கு விரதமா எவனாவது கேஸ் கொடுக்க நினைச்சா அவன் புள்ளைய முதல்ல நினைச்சு பார்ப்பான், நம்ம புள்ள படிப்ப போயிருன்னு. அதனால தைரியமா துணிஞ்சு என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த செம்புலிங்க சொத்தையே நாம வளைச்சு வச்சிருக்கோம். அவனாலே நம்மளால எதுவும் பண்ண முடியல. இந்த பாமர மக்கள் அது இதுன்னு தைரியமா என்ன வேணாலும் பண்ணுங்க, பாத்துக்கலாம். படிச்சவங்க போறல நாம பண்றதே தப்பே இல்ல.
அங்கேருந்து எந்த தகவலுமே வரவே இல்லையே. அத்தை சொன்ன மாதிரி பேசியிருப்பாங்களா இப்படி? இல்ல அப்படி ஏதாவது சொதப்பியிருந்தா ராணி நேத்துக்கு தகவல் சொல்லியிருப்பாள. எதுக்கும் நம்ம கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். என்னடி என்னடி பார்க்க சின்ன பிள்ளை மாதிரி இருக்கா? நீங்க தான் முரடை மாதிரி ஆயிக்கிட்டே போறீங்க. அதனால உங்க கண்ணுக்கு நான் இப்ப அப்படிதான் தெரிவேன். நீ 2 பிள்ளைக்கும் அம்மா இல்ல? ஆமா. ஆனா அப்படி தெரியவே இல்ல. என்ன இன்னைக்கு என்ன ஐயாவுக்கு பொண்ணாட்டி ஞாபகம் வந்துட்டு ரொம்ப பிஸியா ஓடிட்டு இருந்தீங்க? எவ்வளவுதான் பிஸியா ஓடட்டுமா, உன்னை நினைச்சிட்டேன்னு வச்சுக்க. ஆடி வந்துருவாரு. அதாண்டி உண்மை. அதான் கேட்க, சின்ன பிள்ளை மாதிரி இருக்கியே எப்படி? அததான் நானும் சொல்றேன். நீங்க தான் வர வர முரடை மாதிரி இருக்கீங்க. அது சரி, எப்பவும் அமைதலாவே இருக்கீங்க. நீங்க அமைதலா இருந்தாலே டேஞ்சரு. ஆளும் முரட்டாட்டமா இருக்கீங்க. பண்றதெல்லாம் ஊம கொசும்ப மாதிரி இருக்குது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உன்கிட்ட சொல்லாம எதுவும் பண்ணது இல்லையே. இல்ல, உங்க மூளையே வேற. யாரும் திங்க் பண்ண முடியாத அளவுக்கு யோசிப்பீங்க. யாருமே பண்ணாத கூடாத வேலைய ஈஸியா பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்துருவீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாது. என்ன பத்தி எல்லாம் தெரியுமா? ஓரளவுக்கு. எல்லாமே உனக்கு தெரியும்டி. என்ன, எனக்கு எல்லாமே தெரியாது. அம்மா யார் ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. இல்ல, சும்மா. நீ சும்மா எதுவும் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இப்ப வேணுமா நான் சொல்லணுமா? அது கிடக்குடி, நீதான் வேணும். உண்மையிலே ரொம்ப அழகா மாறிட்ட. உண்மைதான், நீ முன்னாடி இருக்க ரொம்ப அழகா இருக்க. நிஜமா ரொம்ப அழகா மாறிட்ட. ரொம்ப ரொம்ப. அது இன்னைக்கு உங்க கணக்கு நான் அப்படிதான் தெரிவேன். எப்பவுமே நீ என் கண்ணுக்கு அழகா தான் தெரிவ. ஆமா. மாமா, கொண்டாமா. அவன் தூங்கிட்டு இருந்தான். மாமா தான் கொண்டாட சொன்னாரு. நீ கொண்டாமா. சரிங்க மாமா. ஓய் இங்க பாரு, இங்க பாரு, அப்பா பாரு. எதுக்குங்க? சும்மா தாண்டி. சும்மா அப்படிலாம் பண்ண மாட்டீங்க. என்ன? ஒண்ணு இல்லடி, கொஞ்சம் பக்கம் போல இருந்தது அதான். உட்காந்துருக்க அழக பாரு அவனுங்க. என் 3 தங்க வயிற்றுல 1 4. என்ன? இல்ல, ஒரு வாட்டி நீ என்ன லவ் பண்ணவே மாட்டேன்னு கோத்துல திட்ட. நானும் கோவத்துல காலேஜ்ல இருந்து உட்கார்ந்தேன். அப்போ நான் அவனை தனியா ரசிச்சேன். நீ என் பக்கத்துல தான் இருந்த. அந்த நாள் எனக்கு ஞாபகம் வந்தது. அன்னைக்கு நீ முடியாதுன்னு சொன்ன அத்தனையும் இன்னைக்கு நம்ம கையில இருக்கு. நீங்க சொன்னது நிறைவேறிட்டுன்னு சொல்றீங்க. என் 2 புள்ள என் கையில இருக்கும். ஒன்னு என் தோல்ல சாய வச்சிருப்ப, இன்னொரு என் புள்ள உன் வயிற்றுல இருப்பான் அப்படின்னு சொன்ன. நீ அதுக்கு என்ன பண்ண ஞாபகம் இருக்கா? என்ன பண்ண? கொஞ்சம் நினைச்சு பாரு. நான் நினைச்சு பார்த்தேன், இன்னைக்கு நிறைவேறி இருக்கலாது. நான் சொன்னது நிறைவேறி இருக்கு. அப்படின்னா? நான் சொன்னதெல்லாம் நிறைவேறிட்டு வருது. என்ன சொல்ல வரீங்க? அடுத்து நான் ஏதாவது சொன்னா நல்லா யோசித்து பாரு. புரியல. அன்னைக்கு நான் இதை தான் உங்ககிட்ட சொன்னேன், அதே இப்போ நிறைவேறிட்டு. அடுத்து நான் ஏதாவது உங்ககிட்ட சொன்னா அறிவெல்லாம் இருக்கு. ஆமா பொறுக்கி. இங்க பாரு, நான் வேலைக்கு நேரம் ஹோட்டலுக்குலாம் கூட்டு போல. ரோட்ல என்ன பேசினா எவனாவது பார்ப்பான், ஏதாவது தேவையில்ல பிரச்சனை பண்ணுவான். அதனாலதான் ஹோட்டலுக்கு கூட்டு போனேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. பேசி மாத்த பார்த்தல. ஆமாமா, பேசி மாத்த பார்த்தாங்க. பின்னாடி என்ன நடக்குங்கதான் முன்னுக்குட்டி சொன்னேன். இங்க பாரு, நீ எனக்கு சொந்தமானவா. உன் வயிற்றுல என் புள்ள பிறப்பான். உன் வயிற்றுல மட்டும்தான் என் புள்ள பிறக்கணும். இங்க பாரு, நான் சொன்னது நடக்கும். ஆமா, இவர் பெரிய ஞானி. ஆமா. ஆமாவா? இங்க பாரு, 2 புள்ள என் கையில இருப்பான். நீ என் நெஞ்சோட சாஞ்சிருப்ப. என் இன்னொரு புள்ள உன் வயிற்றுல இருப்பான். அப்படி ஒரு நாள் வரும். சார், அவ்வளவுதானா? வேற எதுவும் பிள்ளைகள் இல்லையா? என்ன சொன்ன சார்? அதோட நிப்பாட்ட கூடாது. அதுக்கடுத்து 2 உங்களே மாதிரி மறுபடியும் பெத்துக்கணும். அந்த 2 போக இன்னும் 2 பெத்துக்கணும். அதுக்கு போக ஒரு பொம்பளை பிள்ளை என்னைய மாதிரி. அப்புறம் உங்களே மாதிரி வேணாம். தேவைப்பட்டுச்சுன்னா, தேவைப்பட்டுச்சுன்னா உங்களே மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளையை பெத்துட்டு வீடு நிறைய பிள்ளைங்களா பெத்து எங்க பார்த்தாலும் உங்க முகரக்கட்டையா இருக்கிற மாதிரி உங்களே மாதிரி ரவுடியா பிள்ளைங்களை பெத்து வச்சிருவோம். ஓகே? ஞானி நான் இல்ல, நீதான். நீ சொன்னது நடக்கும் பாக்கியா? கோத்த கலப்பாம போயிடும் ரவுடி பையல. உன்னையவே நான் ரவுடின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த ரவுடி பையலுக்கு நான் கொஞ்சம் பெத்து கொடுக்கணுமா? நான் ஒன்னும் ரவுடிலாம் இல்லைன்னா. ஆமாமா, முகரக்கட்டை
கட்டையே தெரியல ரவுடி பையதானே. டேய் கொஞ்சமாவது உன் முகர கட்டைய கண்ணல்ல பாடா. ரவுடிக்கான 10 10 பக்கா பொருந்துடா. இங்க பாரு காலேஜ் குயின். காலேஜ்ல நல்ல படிக்கிற பொண்ணு நான் தான். இளவரசி மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாங்க. நான்லாம் அரமனையில பிறக்க வேண்டியவளாம். ஏதோ தங்கத்துக்கு புள்ளையா பிறந்துட்டேன். ஏன் முகர கட்டியும் பாரு, உன் முகரட்டையும் பாரு. எங்கேயாவது ஜாயின் ஆகாடா? வந்துட்டான் சோடி போட்டுக்கிட்டு. என் கால் தூசி கூட வரமாட்டேன். கலர்ல நீ என்னோட கம்மி தானே? ஐயோ கலர்ல அடிக்கானே. இங்க வா. நீ ஒண்ணு என்னோட ரொம்பலாம் கலர் கிடையாது. இல்லையே நான் உன்னோட ரொம்ப கலரு. நீ புது நேரம். இல்ல நான் சோப்பு தான். என்னோட கம்மி தானே? ரோடி போய் சோப்பா இருந்தா கருப்பா இருந்தா என்ன? இவன் மட்டும் என்ன என்னோட கலரா இருக்கா? கேண்டா பார்க்க பணக்கார வீட்டு பையன் மாதிரி இருக்க. வரதுக்கு கூட இந்த ரவுடி தொழில பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க பாரு இப்ப நான் சொல்றதா எல்லாத்தையும் விட்டுட்டு நல்ல பையனா ஏதாவது ஒரு வேலை கிடைக்கி போ. அப்பதான் மனுஷ பையன் மாதிரி தெரிவேன். அப்ப நான் இல்ல என்னோட அழகான பொண்ணுலாம் உன்னை கட்டிக்கிறதுக்கு கியூல இருப்பாங்க. ஏன்னா நீ ரொம்ப அழகா அழகு இல்லைன்னு சொல்ல முடியாது. உன் மண்டலுக்கு வர முடி அதுக்கு எங்க பாதி பேர் கிறங்கிடும். விஷயம் நல்லா தான் இருக்கு. செஞ்சு வச்ச ஆள் மாதிரி இருக்கடா. உன் முக லட்சணம் இல்ல, உன் முக லட்சணம் கண்ணில் எடுத்து ஊத்திக்கிற மாதிரி தான் இருக்கு. உன் தோரணை, உன் ஹைட் வெயிட் எல்லாமே நல்லதாண்டா இருக்கு. ஆனா நீ ஒரு வேலை வெட்டிக்கு போ. அப்பதான் உன்னை எவ்வளவு கல்யாணம் பண்ணிக்குவா. நான் எங்கேயுமே போகாம நான் இப்படியே இருப்பேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ இப்ப சொன்ன பாரு, ஃபர்ஸ்ட் 2 ரெட்டை புள்ள, அப்புறம் ஒரு ஒத்த புள்ள, அப்புறம் ரெட்டை புள்ள, அப்புறம் ஒரு ஒத்த புள்ள, அதுக்கப்புறம் ஒரு பொம்பளை புள்ள தேவைப்பட்டுச்சுன்னா என்ன மாதிரி ஒண்ணு. அதெல்லாம் நான் இப்படியே இருக்கும்போது தான் அதெல்லாம் நடக்கும். எனக்கு கோவப்படுத்தாதடா. நான் சயின்டிஸ்ட் ஆக போறேன்டா. பரம்பரை வியாதியானு கேட்க? இல்ல சயின்டிஸ்ட் ஆக போறேன்னு சொன்னியா? ஆமா நான் சயின்டிஸ்ட் ஆக போறேன். அதுக்கு தான் ராப்பகல படிச்சிட்டு இருக்கேன். என்ன எங்க அம்மா தான் ஊரை தாண்ட விடாம சயின்டிஸ்டே படிக்கிற அளவுக்கு இந்த கோர்ஸ்ல கொண்டு தள்ளி விட்டுட்டாவ. நான்லாம் சயின்டிஸ்ட் ஆக வேண்டியவ தெரியுமா? என் கேரகம் தங்கத்துக்கு புள்ளையா பிறந்து இந்த ஊர்ல காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கேன். டேய் டிகிரி நான் சும்மா படிக்கடா. காலேஜே என்ன படிக்க வச்சுக்கிட்டு இருக்கு என் மார்க்குக்காக. அதையும் காலேஜ் ஃபீஸ் கட்ட சொன்னா எங்க அம்மா சேர்த்து கூட மாட்டாவ தெரியுமா? இப்ப கூட வீட்டுல சேர தாங்க முடியாம தான் எங்க அம்மா அனுப்பி வச்சிருக்காவ. மத்தபடி எவ்வளவு பாசத்துலலாம் இல்ல. இங்க பாரு என்னெல்லாம் நீ கல்யாணம் பண்ண வச்சுக்கிய தாறு மாற ஆயிருவேன். சொன்னா கேளு. தாறு மாற ஆனாலும் பரவாயில்ல, நீ தான் என் பொண்டாட்டி. ஏன்டா இப்படி பிடிவாதம் பிடிக்க? எனக்கு உனக்கு பிடிக்கவே இல்ல. அதான் நேத்து ஹோட்டல்ல கட்டி பிடிச்சியோ? டேய் அப்ப சொல்லு. என்னடா பொசுக்கு நீ இப்படிலாம் பேசுற? என்ன பிடிச்ச போய் என்ன கட்டி பிடிச்சா? நீ பேசியே என்ன மயக்குன. பேசிய மைக்கடிக்கு சின்ன பிள்ளை பாரு. என்ன பட்ட பெரிய பிள்ளை மாதிரி தெரியுது. இல்ல இல்ல பெரிய பிள்ளைமாலாம் இல்ல, சின்ன பிள்ளைதான். அழகா இருக்கு. இப்பதான் என்ன கருப்புன்னு சொன்ன. கருப்புலாம் சொல்லல, என்னோட கலர் கம்மின்னு சொன்னேன். எல்லாம் ஒண்ணுதான். அழகு போல இருக்கா. நீ தாண்டி என் பொண்டாட்டி. நான் முடிவே பண்ணிட்டேன், நீ தான் என் பொண்டாட்டி. நான் முடிவு பண்ணணும். முடிவு பண்ணுவ, நீ தான் என் பொண்டாட்டி. ஏதோ தாலி கட்ட மாதிரியே பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. தாலி தானே கட்டிட்டா போச்சுதே. டாய் காலேஜ் புள்ளைல பாத்துட்டு இருக்கு. ஒழுங்கா ஸ்டூடெண்ட் மாதிரி உட்காரு. சரி எனக்கு நேரம் நான் கிளம்புறேன். ஏண்டா வெற்ற தெரியல. ஓய் படா நேத்தியா ஹோட்டல்ல போய் நடந்துக்கிட்ட? ஐயோ விடவே மாட்டான் போலுக்கு. அது வந்து நீ பேசிய மயக்கணும்ல. உனக்குள்ள நான் இருக்கேன். என் கண்ணை பார்த்து சொல்லு. அத்தி இவன் கண்ணை பார்த்தா நான் விழுந்துருவானே. ஓய் என் கண்ணை பார்த்து பேசு. முடியாது. நீ நேத்து என்ன கட்டி பிடிச்ச. நாம 2 பேரும் ஒன்னா அந்த பெட்ல கட்டி பிடிச்சோம். ஐயோ அதையே சொல்லிக்கிட்டே இருக்கானே. கோத்த கைப்பிட கூட சொல்லிட்டேன். பரவாயில்லை சும்மா ரோட்ல நின்னவள போ ஹோட்டல்ல போய் பேசலாம்னு சொல்லிட்டு. நான் உன் சொல்லி கட்டதாக சொல்லலடி. உன் மனசுல நான் இருக்கேங்கிறத ஒத்துக்க. என் மனசுல நீ இல்ல இல்ல இல்ல. அப்ப ஏன் கட்டி பிடிச்ச? கொன்னுருவ. கட்டில 2 பேரும் ஒன்னா இருந்தோம். நீ சும்மா இல்ல இல்லன்னு சொல்லல. பிடிக்காம வந்து கட்டி பிடிச்சா ஒத்துக்கலையாண்டி. நானும் ஒத்துக்கல. என் மனசு ஃபுல்லா நீ இருக்குன்னு நான் ஒத்துக்கல. நீ ஒத்துக்கல ஏன்னா நீ ரவுடி பையன். இந்த ரோட்டி பையன் தானே நேத்து நீ கட்டி பிடிச்ச. அள்ளி அணைச்சு என் மூட்டியெல்லாம் பிச்சு எடுத்து கட்டி பிடிக்கல. நீ அம்மா சொல்லி கட்டுற நல்ல நினைஞ்சவா இல்ல. இப்போ உனக்கு என்ன தண்டா வேணும்? இங்க பாரு, நீ என் மனசுல இருக்க, அதே மாதிரி நான் உன் மனசுல இருக்க. நீ ஒத்துக்க. சின்ன தண்டா ஒத்துக்க முடியும். இருக்கா 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 இல்லடா. மறுபடியும் சொல்ல வச்சிடாத. நீ என்னெல்லாம் பண்ண நான் சொல்லிடுவேன். இதுக்கு மேல இவங்கிட்ட வாயை கொடுத்தோம் அவ்வளவுதான். இங்க பாரு, நீ என்ன கட்டி பிடிச்சல என் முதுகுல கூட உன் நகத்தடா இருக்குது. நான் பார்த்து சொக்கி போயிட்டேன்னா எப்படி? இப்ப சொல்லு, நான் உன் மனசுல இருக்கேன்ல. சொல்லுடி. நான் பாட்டுக்கு இப்பவுமே போயிடுவேன். தினமும் என்னால காலேஜுக்கு வர முடியல. ஸ்டூடெண்ட் மாதிரி நல்லாவே இல்லை. ஆமாடா என் ரவுடி போயில நீ என் மனசுக்குள்ள இருக்குன்னு சொல்லி இப்பவுமே
நச்சு ஒன்று கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். எப்படி எப்படி இல்ல என்னங்க, ஆமா நீங்க என் மனசுல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க, நச்சு ஒன்று கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். கோத்த கிளப்பக்கூடாது. நானும் பொம்பளை பிள்ளையா அடக்க உடக்கமா பதில் மெதுவா சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ உன் மனசுல? ஒண்ணுதான் நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ நேத்து ரொம்ப அழகா இருந்த. டேய் இப்படிதான்டா நீ பேசி பேசியே கவுக்குற. ஏய் நிஜமா இங்க பாரு, ஒன்னெல்லாம் எனக்கு வேலையா பார்க்கவே தெரியல. எதுவும் தெரியல, எனக்கு தெரியல. நீ எனக்கு ரொம்ப பிடிக்குது. பிடிக்குதுங்கிறத விட உசுரா இருக்க. உசுருங்கிறத விட அதுக்கும் மேல. தெரியல, சொல்ல தெரியல. உனக்கும் எனக்கும் ஏதோ ஒரு பந்தம் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஏய் ஒரு நமக்கு முன்ஜமத்துல கல்யாணம் முடிஞ்சிருக்குமோ? ஆமா, இப்ப சொன்ன பாரு, இத்தனை பிள்ளைங்களும் அப்ப கூட நமக்கு இருந்தாங்க தெரியுமா? அட்ர சக்கனா அதான் நான் பார்த்தேன். கள்ளி. சரி அப்படியே கிட்ட வந்து டேய் கோத்த கலப்பிராத. ஆனா ஒண்ணு மாதிரி எவனாலும் வெறுப்பேத்தவே முடியாதா? என்னடி வெறுப்பத்துனாங்க? நான் சீரியஸா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நிஜமா சொல்றேன். பூர்வ ஜென்மத்துல நான் உங்கள்கிட்ட தாலி கட்டியிருக்கேன். நம்ம ஒண்ணுக்குள்ள ஒன்னா வாழ்ந்துருக்கோம். நம்ம அப்ப பாதியா வாழ்ந்து முடிச்சு வந்த மாதிரி எனக்கு ஃபீலா இருக்குடி. என்னடா சொல்லிட்டு இருக்க? அப்போ நம்ம வாழாம 2-3 குழந்தைங்களோட பிரிஞ்சிட்டோம். நமக்கு 2-3 குழந்தைங்க இருக்கும் போதே நம்ம பிரிஞ்சிட்டோம். நீ ரொம்ப என்ன தேடுற. அதை பூர்த்தி பண்ணதுக்கு தான் இந்த பிறவிக்கு நான் வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலா இருக்குது. இவன் என்ன உளறிக்கிட்டு இருக்கான்? அதாவது என் உசுரை தேடி நான் வந்திருக்கேன். அப்படித்தான் எனக்கு தோணுது. உனக்கு பைத்தியம் முடிச்சிட்டா என்ன? இங்க பாரு, என் வாயில வர்ற ஒவ்வொரு வார்த்தையுமே சத்தியமான வார்த்தை தான் இருக்கும். எனக்கு எடுத்து சொல்லி பேசுறதோ கட்டுக்கதைகளை பேசுறதோ தெரியாது. எனக்கு வராது. நான் ஒரு பொய் கூட சொல்லிக்கிட மாட்டேன். என்னால ஒரு பொய் கூட சொல்ல முடியாது. ஏன்னா என் பொறப்பு அப்படி. நான் பொய் சொல்லிக்கிட மாட்டேன். நான் உண்மையா தான் சொல்றேன். போன பிறவியா இல்ல நம்மளை கொண்டுட்டாங்களா எதுவுமே எனக்கு தெரியாது. நம்ம பாதி வாழ்க்கைய வாழ்ந்து முடிச்சிட்டோம். மீதி வாழ்க்கை வாழ்றதுக்கு தான் நான் உன்னை தேடி வந்தேன். என்ன பைத்தியமாக்குறானே. டேய் போயிரு போயிரு. அப்போ அந்த பிறவில நான் வாழாம தான் உங்களோட ஓடி வந்திருக்கேன். என்ன இப்போ வந்து என்ன பாடாப்படுத்துற? நீதான் என்ன தேடி வந்திருக்க. நான் உன்னை தேடி வந்திருக்கேன். சத்தியமா? சரி வேணா செக் பண்ணி பார்க்கலாமா? எப்படி? ஆனா உண்டா நீ பேசுறது எல்லாமே நல்லா இருக்குது. ஆமா, எனக்கும் இந்த மாதிரி மாயஜால கதைகள்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த ரேச்சல் பிள்ளை படிச்சா அவதான் இப்பெல்லாம் பேசுவா. சரி எப்படி? உன் இதழோடு என் இதழ் சேர்த்து என் மூச்சு காத்தோடு முன் மூச்சு காத்து கலந்து ஈருடல் ஓருடலாகி. நீ குழந்தை பத்துக்கு பிளான் போடுற அப்படிதானடா? அங்கேயும் பொண்டாட்டி சத்தம் கட்டாம இருடி. நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு சீரியஸா பேசிட்டு இருக்க? என்ன பத்தி உனக்கு எப்படி தெரியுது? நான் கூட ஏதோ மாயஜாலம் பண்ண போறேன், ஏதோ சொல்றோம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கேன்னு கேட்டா எப்படி? இதனோடு இதழ் சேர்த்து மூச்சு காத்தோட மூச்சு காத்து சேர்த்து என்னடா சொன்ன? அப்படி இல்ல, நான் சொல்றேன் கேளு. சீக்கிரமா என்ன பண்ணனு தெரியல. டேய் உனக்கு என்ன பார்த்தா எப்படிடா தெரியுது? இந்த செவப்பிள்ளை என்ன எப்போதும் காமெடி பேசுன்னு சொல்லுவா. உனக்கு நான் அப்படியே தெரியலல்ல? அப்ப ஏன்டா இப்படிலாம் சொல்ற? நிஜமாதான். உன் இதழோடு என் இதழ் சேர்த்து உன் மூச்சு காத்தோடு என் மூச்சு கலந்து ஈருடல் ஓர் உயிராகி. ஒரு உயிராயி? உன் பட்டுடல் மேனே என் நெஞ்சினில் உரச நான் நான் மறுபிறவி எடுப்பேன் அடி. நிஜமாவே நீ என்ன லூசுன்னு நினைச்சிட்டல்ல? நான் சொன்னது மந்திரம். இதை நீ செஞ்சனா மறுபடியும் நீ என் கூட சேர முடியும். இப்போ நான் உன்னை கெட்டி பிடிக்கணும் அப்படிதானடா? அப்படின்னு சொல்ல மாட்டேன். நீ இப்ப அப்படிதான்டா சொல்லிக்கிட்டு இருக்க. இல்ல பின்னாடி தேவைப்படும். உன்னை திட்டவும் முடியல. மூஞ்ச பாரு வச்சிருக்கத. ஏன்டா நீ இப்படி பாடா படுத்துற? ஓய் நிஜமா தான் சொல்றேன். போயிரே. ஒரே ஒரு வாட்டி. கூச்சமே இல்லாம கேக்குற. எப்பா இவன் டேஞ்சரான ஆளு. டேய் மரியாதை அந்த டிஸ்க்கு போய் சொல்லிட்டேன். அங்க ரேச்சல் பிள்ளை இருக்கும், நான் போக மாட்டேன். டேய் ஓடிடு. உனக்கு அவதான பொண்ணு பார்த்துச்சு. போடா. அது சாரி. வேலைக்குனே நெருங்கி வந்து உட்கார்ந்துக்கிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நடிப்பு வேற. நீ இப்ப என் பக்கத்துல தெரிஞ்சு உட்காரல. ஐயோ சாரி தள்ளிடுடா. நீ உண்மை மட்டும் தான் பேசுவ. நீ இப்ப புரியுதுடா? ஓய் ஓய் என்ன? இங்க திரும்பி. பிள்ளைங்க பாக்குறாங்கடா. யப்பா யம்மா. யப்பா என்ன இப்ப எதுக்குடா எனக்கு கொடுத்தா? தோணுச்சு கொடுத்த. தோணுச்சுன்னா தோணுச்சுன்னா கொடுப்பேன். ஒண்ணு
குரங்கு குரங்கு பண்ணி ரவுடி பையா ரவுடி பையா ரவுடி பையா ரவுடி பையன் என்ன பண்ணுவான் தெரியல, பிடிச்சி வச்சு கொடுத்துருவான். சத்தியமா இப்ப நான் கொடுப்பேன்னு உனக்கு தெரியாது. நீ ரவுடி ரவுடினாலே நான் கொடுப்பேன். தெரிஞ்சுதானே சொன்ன. விட மாட்டேன். நச்சுன்னு கொடுத்து கூட மத்துக்க ஒரேடியா பொறுக்கினா இந்த காலேஜ் தமிழ் படிக்குது. எவ்வளவு நேரம் எடுத்து பார்த்தேன். உன் ஃப்ரெண்டு ரேச்சல் என்னதான் கிட்டுவேன்னு ஒத்த கால நிக்கா. நான் எடுத்து பார்த்தேன். நம்ம ஊர் பிள்ளைல எத்தனை பிள்ளைல பார்த்துச்சு. இந்த பிள்ளைல எடுத்து பார்த்தேன். நான் எடுத்து பார்த்தது ஒன்ன ஒருத்தி மட்டும்தான். என் தேவதா உன் கண் விழிகளில் விழுந்தேனடே. உன் காதோரம் என் மூச்சு கத்துப்பட்ட போதே சொர்க்கத்தை பார்த்தேன். உன் நெத்தியிலிட்ட முத்தம் உன் கருவிழிகளை தாண்டி இருவரை சொல்லும் திருக்குறள் போன்ற உன் உதடுகளில் கொடுக்கலாம் என்று என் உள்ளமும் என் உதடம் துடித்தது. வேண்டாம், மனைவியானதுக்கு அப்புறம் கொடுக்கலாம் என்று என் மனம் தடுத்தது. ஆனா எப்பவும் அப்படி நினைக்க மாட்டேன்டி. நச்சுன்னு கொடுத்து விடுவேன். என்னவோ பொட்டிச்சு வச்சு நச்சுன்னு கொடுத்தேன்னு வச்சுக்க, அந்த பூர்வ ஜென்மத்துக்கு போயிரும். நான் ஏற்கனவே சொன்னதான், உன் இதழோடு என் இதழ் சேர்த்து உன் மூச்சுக்காத்தோடு என் மூச்சுக்காத்து கலந்து ஈருடல் ஓருடலாகி உன் பஞ்சு போன்ற மேனி என் நெஞ்சில் பட மறு ஜென்மம் அடைந்தேனடி. நிறைவேறிடும், அதுக்கு மேலே நிறைவேறிடும் பாத்துக்க.